அம்மா அங்க பாருங்களேன், இந்த லேடி ஃபைட்டர் ஜெட்லாம் ஓட்டுறாங்க. ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் சர்வீஸ் பண்றாங்கம்மா. ஆமா. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு. விமனுக்கான லவ், சப்போர்ட், டிக்னிட்டிலாம் ஏற்கனவே கிடைச்சிருந்தா அங்க எப்பவோ பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஐசியா, உலக பிரகாரமா பார்க்கும்போது இந்த லவ், டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைச்ச மாதிரி தெரியும். ஆனா பைபிள்ல ஏசப்பா ஏற்கனவே விமனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். அந்த காலத்துலலாம் ஆண்கள் பெண்கள் கிட்ட பொதுவெளியில பேச மாட்டாங்க. ஆனா ஏசப்பா பொதுவெளியில ஒதுக்கப்பட்ட ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அவளுக்கான பதிலை கொடுக்குறாரு. அவளுக்கான லவ்வையும் கேரிங்கையும் ஏசப்பா கொடுக்குறாங்க. அடுத்ததா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய ஏசப்பா கிட்ட தண்டிக்கும்படிக்கு கொண்டு வராங்க. ஆனா ஏசப்பா அவளை தண்டிக்காம அவருடைய பாவத்தை மன்னிச்சு அங்க இருக்கிற எல்லார் கையில இருந்தும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஸ்திரீக்கு ஒரு நியூ பிகினிங்கை தராரு. கடைசியா அவனு சொல்றேன், அந்த காலத்து கல்ச்சர் படி விமனை ரெஸ்பெக்ட் பண்ணவோ அவங்க டெஸ்டிமனிஸை வேல்யூ பண்ணவோ மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அவர் உயிர் தெழுந்ததை முதல்ல வெளிப்படுத்தினதே மகதலேனா மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீக்கு தான். அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷனை ஏசப்பா அப்போவே ஒரு உமனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாமா, கரெக்ட் தான். எல்லாருமே ஏசப்பா மாடலை ஃபாலோ பண்ணியிருந்தா என்னைக்கோ முன்னேறி இருந்திருக்கலாம். இனியாவது எல்லா ஆண்களும் ஏசப்பா மாடலை ஃபாலோ பண்ணா இன்னும் நிறைய பெண்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. காதலவன் கேட்க கடவன். ஹாப்பி விமன்ஸ் டே.